கமிஷனரா இருந்தேன். சாலிய முடிச்சுட்டானுங்க. கமிஷனர் இல்ல தேவிக்கு, இப்போ நீ கமிஷனர் இல்லடா. நீ கமிஷனர் இல்லடா. உன்னை பார்த்து பயத்துல சாலிட் அடிச்சவன்லாம் தெனாவட்டா போறான்டா. இதுக்கப்புறமும் நீ வாழ போறியடா. என்னடா அத்தா இப்படி பண்ண குடிச்சிட்டு இருக்காரு? மன உளைச்சல இருக்காரு. இப்ப நீ ஏதோ சொல்லாத, வீட்டுக்கு மட்டும் கூட்டு போயிரும் வா. ஆனந்தி இந்த நிலைமையில பார்த்தா, இல்ல வீட்டுக்கு யாராவது பார்த்தா, பொண்ணுத்துல தான் ஏதோ வேலை தேடி போயிருக்கா நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்து இந்த அத்தா குடிச்சிட்டு இருக்காரு. சரி, நான் பொண்ணுத்துல எனக்கு போன் அடிச்சத, இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிரும். உடஞ்சு போயிடுவாருடா. இல்லடா சொன்னதான் முடியும், இல்ல கோபப்படுவாரு. சரி இங்க இருந்து கூட்டு போயிடலாம். போச்சு போச்சு, எங்கே நிம்மதி. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், அலெக்ஸ். அலெக்ஸ் உன்னை சும்மா விட மாட்டேன். ஓ சாவி என் கையால. விக்கேன வாங்க வீட்டுக்கு போலாம். அதான் போதும், வீட்டுக்கு வாங்க. நம்ம குடும்பம் நடு தெருவுக்கு வந்ததுக்கு காரணம் அந்த அலெக்ஸ். கிஷோர தூக்கு மேடைக்கு ஏத்திடுவேன்னு சொல்லியே நம்ம எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டான். சரிங்கத்தா வீட்டுக்கு வாங்க போலாம். கடைசியில தேன்மொழி வாழ்க்கை போச்சு, பொண்ணுத்தர வாழ்க்கை போச்சு, அப்பா வாழ்க்கை போய் அம்மா வாழ்க்கை போய் எல்லாரும் வாழ்க்கையும் போச்சு. அந்த சிஐடி ஜெயராஜி ஜெயில 4 நாள் இருந்துட்டு வந்திருக்கான். டாக்டர் தென்னரசு தம்பி தப்பா ஆபரேஷன் பண்ணிட்டான. அதுல கோல்டு மெடல் வாங்கினவன் அவனையும் வேலையை விட்டு தூக்கிட்டானுங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஆளு அலெக்ஸ். விடுங்கத்தா, அவன் எங்க பறந்து போயிட முடியும். முடிச்சிடலாம். விடுங்க விக்கென்ன பாத்துக்கலாம். நம்ம பிடிவான அவன் கையில சிக்கிட்ட. அந்த ஆதாரத்தை கொடுத்தது யாருடா? மாப்பிள்ள. நம்ம வீட்டு ஆட்கள் படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. மாறுத்தா, எல்லாம் மாறும், நீங்க கவலைப்படாதீங்க. வசதி வாய்ப்பு தானே, அதெல்லாம் வந்துருனே, வாங்கண்ணே. வசதி வாய்ப்பு விடுறா, எல்லாருடைய கனவும் போச்சுத. அன்னைக்கு தேன்மொழி மட்டும் புத்திசாலித்தனமா அவளை காப்பாத்தாம விட்டா குடும்பமே இருந்திருக்காரு. அவ புத்திசாலித்தனத்தால எல்லாரும் பொழைச்சான். இல்லைன்னா இன்னைக்கு நம்ம செத்த இடத்துல புல்லு முளைச்சிருக்கோம். அன்னைக்கு குடும்பங்கிறது ஒண்ணு இல்லாமலே மண்ணை விட்டு போயிருக்கும். சரிங்கத்தா, நீங்க ரொம்ப குடிக்காதீங்க, வீட்டுக்கு வாங்க போல. இல்லாமப்ல கமிஷனரா இருக்கும் போது இதே டயத்துக்கு தானாம ஊத்திக்குவேன். வீட்டுல எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சும் தெரியாத மாதிரி எல்லாரும் இருந்துக்கிடுவாங்க. என் பொண்டாட்டி இல்ல, அதுக்கு நல்லா தெரியும். ஆனா கொன்னவெறி காட்டியே கொடுக்க மாட்டேன். பாவம் தான், உங்களுக்காக காத்துட்டு இருக்க ஆனந்தி. வாங்க. எப்படி இப்படி வர, அவ என்ன நினைப்பா, அதெல்லாம் பாத்துக்கலாம் தான். நான் கூட்டு போறேன் வாங்க. விக்ரமே, அண்ணன் நண்டுட மாட்டாங்க. நீ ஒரு கையை பிடி, நான் ஒரு கையை பிடிக்க, தூக்கிட்டு போயிடலாம். வேண்டாம் வேண்டாம், மாப்பிள்ள தூக்காண்டா, அதெல்லாம் ஒண்ணு இல்லத்தான். வாங்க மாப்பிள்ள, வாங்கத்தான், ஒண்ணு இல்லத்தான், வாங்க. நான் கமிஷனர் ஆகணுங்கிறது என் ஆசை. இந்த பொண்ணு தர இல்ல, என் அண்ணன் நேர்மையான இருக்கக்கூடியவன். நான் ஆசைப்பட்டு எங்களுக்காக தில்லாலங்கடி வேலைலாம் பார்த்தா நான் கமிஷனர் ஆகணும்னு. அவனுக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவன் நேரடியில போகக்கூடியவன். நான் எந்த கேஸையுமே பிடிக்க மாட்டேன். எல்லா கேஸையும் அவன் பிடிச்சிருவான், மூலக்காரன். ஆனா அதெல்லாம் நான் முடிச்சல சொல்லி எனக்கு கம்ச போஸ்டிங் வாங்கி கொடுத்தா தொலைச்சிட்டேனே. தொலைக்கலண்ணே, உங்ககிட்ட இருந்து வலுக்கட்டாயமா புடுங்கிட்டானுங்க. நீங்க என்னென்ன பண்ண முடியும்? என் பொண்ணு தரணும்னு நினைச்சதாண்டா என்னால தாங்கிக்க முடியல. உசுர சுச்சமா நினைச்சு நான் கமிஷனர் ஆகணும்னு அவன் பல நாள் அடிபட்டு இருக்கான். உயிர் போயிருன்னு தெரிஞ்சும் அந்த கேஸை எடுப்பான். தான் உசுர சுத்தமா நினைச்சு என்ன கமிஷனர் ஆக்கணுங்கிறது அவன் கனவா இருந்தது. நான் கமிஷனர் சீட்ல இருக்கப்போ அவனுக்கு வந்தது பாரு ஒரு சந்தோஷம். அவன் தான் கூட பிறந்தவன். கூட பிறந்தவனுக்கு சிறந்த உதாரணம் என் பொண்ணு துறைதான். நான் கமிஷனர் ஆகணும்னு எத்தனை நாள் உசுர பணைய வச்சு போயிருப்பான் தெரியுமா? என்கிட்ட இருந்து புடுங்கிட்டானுங்கள. அவன் உழைப்ப பூரா வீணடிச்சுட்டானுங்கள. ஒரு வாட்டி அவனை சுடவே செஞ்சுட்டானுங்க. தோல் பட்டையில துடி துடிச்சு போனான். என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு திறன துடி துடிச்சிட்டு கடந்த. அப்படி வாங்கின ஒரு போஸ்டிங் ஒடுங்கிட்டானுங்க, என்கிட்ட இருந்து பொடுங்கிட்டானுங்க. அதான் நிச்சயமா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் தான், வருத்தப்படாதீங்க தான். எனக்கு கமிஷனர் பதவி போயிட்டுங்கிறது வழிதான். ஆனா அந்த கமிஷனர் போஸ்டிங் எப்படி வந்ததுன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப வலிக்கு மாப்பிள்ள. பொண்ணு திறனை லேஸ்ல விட மாட்டாங்க. அண்ணன் ஏதாவது பண்ணுவாங்க. வாங்கண்ணே, வாங்கத்தான். டேய், ஊருக்குள்ள போகும்போது யாரும் பார்க்க கூடாது.
ஊருக்காரங்க யாருக்கும் தெரியக்கூடாது. சரி டேய், நம்ம 4 முக்கு வழியா போயிருவோம். டேய் அது சுத்துறாடா. டேய் இப்போ அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி போய் நம்ம புறவாசலுக்கு போயிடலாம். சரிடா சரிடா, சிக்கன் புடி. நான் தூக்கிக்கிறேன், நீ போடா, நான் தூக்கிடுவேன். இல்லடா நான் தூக்குறேன். ஆனாடா நான் தூக்குறேன். நீ சும்மா இரு, நீ தூக்கிட மாட்டா, நான் தூக்குறேன். டேய் தள்ளி போடுறா. டேய் விக்ரம் வண்டிடுறா. 4 மணிக்கு மீட்டிங் போனோம், கொண்டு விட்டு வந்துடுடா. டேய் விக்ரம், டேய் எந்திடா. டேய் டேய் கையாடுறா. நானே ஃப்ரீயா தூங்கலான்னு வந்தா இவனுக்கு வேற. டேய் விக்ரம் கொண்டு விட்டுட்டு வாடா. டேய் விக்ரம். இவன் என்ன? ஐயோ, நான் விக்ரம் நினைச்சு கால் போய் போட்டிருந்தா. ஏய் கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லை. எங்க இருக்க? ஓ என் பெட்ரூம்ல இருக்க. எப்படி? நீ பொம்பளை பிள்ளை தானே, உனக்கு அறிவில்லை. அது வந்து யார் பக்கத்துல இருக்கா என்னன்னு கூட அறிவு இருக்காது உனக்கு. இப்ப எப்படி வெளியில போக? அறிவில்லை உனக்கு. என்ன பொழப்பு தெரியல. பக்கத்துல ஆம்பளை பட்டதும் கூட அறிவில்லை உனக்கு. அது வந்து சாரி திட்டாதீங்க. திட்டாதீங்களா? வண்டியில அறிவு இருக்கா, களிமண் இருக்கா? இப்ப நான் எப்படி வெளில போவேன்? இப்ப நீ எப்படி வெளில போவ? அப்ப நேரத்துல ஒன்னா படுத்துருக்கோன்னு அறிவிட்டவன் முழு மாடு ஆள் வந்து அறிவு வேண்டாம் உனக்கு. நான் என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் தான் படுத்திருக்காங்கன்னு கால் கையெல்லாம் போட்டுருக்கேன். அறிவிட்டவளே. எதுவும் பண்ணலையே. ஏன் பேச மாட்டேன்? அறிவிட்டவளே, நீ தான் என் மேல படுத்திருந்த. நான் எப்பவும் விக்ரம் என் பக்கத்துல படுத்திருப்போம் அவன் நினைச்சுக்கிட்டேன். அவன் என் மேல கால் கை போடுவான் அப்படிதான் நினைச்சு நான் பாட்டு தூங்கிட்டேன். பார்த்தா நீ ஐயோ மோனம் போச்சே. ஐயோ எங்க அண்ணி மாதிரி எல்லாம் வெளியில படுத்திருக்காங்க. நான் இப்ப எப்படி முடிப்பேன்? எனக்கு என்ன நினைப்பாங்க? ஐயோ என் மோனம் போச்சு. எங்க வீட்டுல இருக்க பிரச்சனை காணாது. திட்டாதீங்களா? இப்ப நான் எப்படி வெளியே போவேன்? என்ன பொண்ணு தடவை கீழே வெளில தான் இருப்பாங்க. எனக்கு என்ன நினைப்பானுங்க? நின்ன திருந்தல நினைப்பானுங்க. என் மோனம் போச்சுடி. எப்படி வந்தது தெரியல. நீ முதல்ல ஏண்டிங்க வந்து தூங்குன. அது பிள்ளைங்க கூட விளையாடிட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். நான் பிள்ளைங்க கூட தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டேன். ஆனா என் பொண்ணு தடவை மறுபடியும் ஹால்ல கொண்டு தூங்க போட்டான்ல, அதுக்கப்புறம் எப்படி இங்க வந்த? என்ன சொல்றீங்க? என்ன தான் உன்னை தூக்கி கொண்டு மறுபடியும் ஹால்ல கொண்டு போட்டான், அப்புறம் எப்படி இங்க வந்த? எங்க வீட்டுல எனக்குன்னு தனி ரூம் உண்டு. ஆனா எனக்கு பழக்க தோசம். நடுராத்திரி எங்க அப்பா கிட்ட போய் படுத்துக்கிடுவேன். அப்படி தினமும் பழகியாச்சு. அதனால அப்படி நினைச்சிட்டேன். அங்கிருந்து படுத்து மறுபடியும் அப்பா கூட வந்து படுத்திருக்கேன்னு நினைச்சிட்டேன். அத்தா அப்பா இவ்வளவு பாசமா வச்சிருக்காங்க, பெரிய எப்படி அவரை விட்டுட்டு இங்க வந்த? அப்பாதான் அன்னைக்கு பாட்டி வீட்டுல போயிரு, அப்பதான் நீ வாழ முடியும்னு சொன்னாரு. ஆமா, உங்க அப்பா வாழை பாதுகாக்க முடியல, நாங்க பாதுகாக்க போறோம் பாரு. உண்மைதான். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் நல்லா இருக்கேன். அங்க இருக்க வரைக்கும் எனக்கு பிரச்சனை இருந்தது. சொன்ன மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. காலைல உங்க வீட்டுக்கு போயிரு, உங்க அப்பா கிட்ட போயிரு போடி. அப்பா செத்து போச்சு. என்னடி சொல்ற? எங்க அப்பா கொன்னுட்டாங்க. அதான் இங்க வந்து இருக்க. காலையிலே பாட்டி கிட்டையும் பொண்ணுத்திர மாமா கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவங்க இது உன் வீடு, எப்பவுமே இங்கே இருன்னு சொல்லிட்டாங்க. என்கிட்ட யாரோ? நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டீங்கல்ல, வீட்டுல இருக்க எல்லாருக்கும் தெரியும். டிவில கூட எங்க அப்பா போட்டோ வந்ததே. உங்க அப்பா யாரு? தர்மா. தர்மா? நீ எம்பி மகளா? ஆமா. போன வாரம். ஆமா. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் அந்த வீட்டுல இருந்தேன். ரொம்ப பிரச்சனை வந்தது. ஆனா எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டு தான் செத்தாரு. நீ உசுரோட சந்தோஷமா வாழணும்னா அன்னைக்கு பாட்டி வீட்டுக்கு போயிரு, அவங்க உன்னை நல்லா பாத்துக்கிடுவாங்கன்னு எங்க அப்பா சொன்னாரு. எங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவை நல்லா தெரியும். அதான் ஆத்து துணி கூட எடுக்காம ஓடி வந்தேன். அங்க என்ன சமாளிச்சலான்னு பார்த்தேன், என்னால முடியல. சரி, இப்ப நான் எப்படி வெளியில போவேன்? சரி, நான் போய் 10 நிமிஷம் கழிச்சு நீ வெளியில வா. யாராவது ஏதாவது கேட்டா நான் சொல்லிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நான் உன் மேல எதுவும் கைகி போடலையே? இல்ல, நான் தான் போட்டிருந்தேன். சரி சாரி, நான் போய் 10 நிமிஷம் கழிச்சு வா. சரி மாமா. அது என்ன மாமா மாமாங்க? அது வந்து சொல்லு. எங்க அப்பா தான் அப்படி கூப்பிட சொன்னாரு. சரி சரி, அடுத்ததா நான் போய் 10 நிமிஷம் கழிச்சு வா. அப்புறம் விக்ரம் டேனியில் ஒன்றை ஏதாவது தொலைச்சு வச்சு கேட்பானுங்க. அது வேற ஒண்ணு இல்லை, சும்மா விளையாட்டுக்கு. நான் ஃப்ரெண்டு, அதை அப்படி கேட்பானுங்க. நீ எதுவும் உளறிடாதுன்னு. சரி. என்ன பார்த்து தூக்கிட்டு போடா. அதான் சத்தம் போட்டாதீங்க, வீட்டுல தூக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு எங்க போயிட்டு வரானுங்க? வாழ்வே மாயம், எந்த வாழ்வே மாயம். குடிச்சிருக்கானா? கிசோ, என்னடா? ஒரு ரூம் பின்னாடி தேடா. திறக்கணுமா? ஏன் அட்ட வெள்ள காத்துறடா. ஐயோ, இப்ப இந்த பொண்ணு உள்ள இருக்கு, நானும் உள்ள இருக்கேன். இப்ப பார்த்தா அதுக்குள்ள போக முடியாது. கிசு கதை தரடா.
பழக்கமா அது போங்கடா. கிசரு தான் குடிச்சிருக்காடா, அவரால் நிக்க முடியல. இப்ப வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆனந்திக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நீ பாத்தாடா குடிச்சிருக்கானா? ஐயோ, வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு ஆகுது. சரி சரி, நான் திறக்கேன். இரு நான் திறக்கேன். சீக்கிரம் திறடா. வாழ்வு மாயம், இந்த வாழ்வு மாயம். விக்கென்ன சத்தம் போடாதீங்கண்ணே, வீட்டுல எல்லாரும் இருக்காங்கண்ணே. அண்ணன் சத்தம் போடாதீங்கண்ணே, ஆனந்திய கமுழிச்சிருவாங்க. ஐயோ போச்சு, இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கானே. கடவுளே, நான் செஞ்ச பாவம். வேற வழி இல்ல, நக்கதான் திறக்க. நீ எப்படி உள்ளன்னு கேட்டா சத்தம் கேட்டு வந்தேன்னு மட்டும் சொல்லு, சரியா? வாழ்வே மாயம். சரி, நான் கத்திருக்க போறேன். விக்கி, ஐயோ பொடுத்துறேன். போச்சுது போச்சுது. சரி, நீங்க இரு, நான் வரேன். டேய் விக்ரமே, போச்சுது பொடுத்துறேன். பாத்துட்டாங்கடா. எங்க அண்ணன் பார்க்க கூடாது, என்ன எங்கேயாவது கூட்டு போங்க. விக்கி மாப்பிள, அவன் அப்படி நிக்கான். அக்கா, அது வந்து நீ சொல்லுடா. அண்ணே ஒண்ணு இல்ல. விக்கி, போச்சு, குடிச்சிட்டு வந்து போச்சு, குடிச்சிட்டேன். இனி உனக்கு என்ன பண்ண முடியாது. இந்த வீட்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன அவசரா இருக்காங்க. அப்பா அப்பா, எனக்கு நீங்க சொல்ல வரும்போது எனக்கு புரியலப்பா. நீங்க எங்க போக சொன்னீங்கன்னு எனக்கு புரியல. இப்ப புரியுதுப்பா. அப்பா அப்பா, இந்த குடும்பத்துல என்னப்பா பிரச்சனை? அப்பா, நீங்க என்னமோ சொல்ல வந்தீங்க, அதுக்குன்னு செத்து போயிட்டீங்க. இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஐடியா சொன்னீங்களா? சொல்லுங்கப்பா. அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னாரு அலெக்ஸ், என்னமோ சொன்னாரப்பா. இல்ல, நம்ம வீட்டுக்கு போனா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கும். அண்ணா மாப்பிள, அண்ணா அழுத, நான் குடிக்கலன்னு சொல்லுங்களேன். அண்ணா பொண்ணுதாங்க, நான் குடிக்கலண்ணா. ஐயோ, அவன் கண்ணி சிந்துறானே, அவன் கண்ணில பார்த்தா எனக்கு நெஞ்சு வலிக்குது. மாப்பிள சொல்லுங்க மாப்பிள, நான் குடிக்கலன்னு சொல்லுங்க மாப்பிள. ஏன்டா வேலையில் இல்லட்டு என்னடா? நான் என்ன அப்படியே உன்னை விட்டுருவேன்? அண்ணா அப்படி இல்லைண்ணே, எத்தனைதான் நீ பாப்ப? என்ன உடஞ்சு போயிட்டியாடா? அண்ணா, நீ எப்படிலாம் அந்த வேலையை எடுத்து கொடுத்தனே எனக்கு தெரியும்ண்ணா. போடுடா, என் உடம்பு உசுறு இருக்குல்ல, உசுரை கொடுத்தாது உனக்கு அந்த வேலை திரும்ப வாங்கி கொடுப்பேன். அண்ணா அண்ணா, ஏண்ணா உன்னையே நீ கெடுத்துக்கிட்ட? ஐயா, காசு பணம் இல்லட்ட என்னய்யா? அண்ணன் தம்பி பாசம் இருக்குல்ல, போதாது ஐயா. இந்த பாசம் எனக்கு யாருக்கும் இல்லையா, உனக்கு கிடைச்சிருக்கு. வேதனைப்படுத்தாதையா அவனை. அவன் வெளியில கட்டிக்காம சுத்திக்கிட்டு இருக்கான், அவ்வளவுதான். அவன் அழுதான் நாமெல்லாம் செத்து போயிருவேன்னு அவன் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்க ஐயா. வேண்டாம் ஐயா, இந்த பழக்கம் நமக்கு வேண்டாம். அம்மா, அம்மா என்னால முடியலம்மா. இங்க வாடா. போங்கண்ணே, அண்ணன் கூப்பிடுதாங்கல்ல. அண்ணா போங்கத்தான், சத்தியமா இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு. எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக மருந்தா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அதை விட பெரிய வழியா வந்துச்சுன்னு. அண்ணா அழாதண்ணா, அண்ணா அழாதண்ணா. அவனை இப்படியாட நான் பார்க்கணும். உன குறும்புக்காரனா, தைரியசாலியா, புத்திசாலியா, வில்லனா பார்த்தேன். இப்படி என்ன பார்க்க வச்சுட்டேடா. சாரி, நான் அழாதண்ணா, நான் அழாதண்ணா. இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன். உன் பொண்டாட்டி புள்ள எல்லாம் இருக்குடா, ஏன்டா அந்த புள்ள பார்த்தா என்னத்துக்குடா ஆகும்? உன் பையன் இருக்கான், அந்த பையன் வளரும் போது உன்னை இப்படி பார்த்தா என்னத்துக்குடா ஆகும்? அதுக்கு தவறுது பத்தியா? என்னால முடியலண்ணா. அவன் வளரும் போது நான் அன்னைக்கு அதெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவன் வளரும் போது என்கிட்ட இப்ப ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல பேசுற. அவன் வளரும் போது செல்வ செழிப்பான வளருவான். சொல்ல அப்படி நினைக்கிறேன். இத்தனை பேர் போலடா, என்னத்தான் நாங்க அப்படி விட்டுருவோமா என்ன?
உசுர கொடுத்தது உன் பிள்ளை நல்ல வளர்ப்போன்னு அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும். நீ வாழாத வாழ்க்கை உன் புள்ள வாழணும். அவ்வளவுதானே வாழ்வானே. நான் தான் தாய் தகப்பு இல்லாம ரோட்ல கண்டதை சாப்பிட்டு வளர்ந்தேன். என் பிள்ளைய செழிப்பா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன. இந்த குடும்பத்துக்குள்ள என் பிள்ளை செல்வ செழிப்பா வளரணும்னு ஆசைப்பட்டேன. வளருவான். நம்ம பிள்ளை செல்வ செழிப்பா வளருவான். நாங்கெல்லாம் இருக்கலான்னு. டேய், அவன் இந்த வீட்டு வாரிசுடா. எல்லா பிள்ளையும் எப்படி வளர்த்தமோ அவனையும் அப்படி வளர்த்துலாம்டா. வேண்டாண்டா. உனக்கு உன் பிள்ளை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எனக்கு நீங்க முக்கியம்டா. உனக்கு உன் பிள்ளை எவ்வளவு பாசமோ அப்படின்னா நீங்க எனக்கு எனக்கு யாரா இருக்கா? அண்ணா, போங்கடா. எல்லாரும் சுயமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. நீங்க என்ன என் சொத்து? இப்படி வந்து நிக்க. சாரிண்ணா, அண்ணா சாரிண்ணா, அண்ணா சாரிண்ணா. வேண்டாண்டா, இந்த பழக்கம் வேண்டாண்டா. நான் சத்தியமா தாங்கிக்கிட மாட்டேன்டா. இல்லண்ணா, இல்லண்ணா, சத்தியமா இனி நான் தொட மாட்டேன். நான் சத்தியமா தொட மாட்டேன். அண்ணே, நான் ஏதாவது ஒண்ணு பண்ணியாது உனக்கு வேலை கிடைக்க பண்ணுதானே. அண்ணே வேண்டாம் அண்ணே. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீ கமிஷனர் ஆகுவேன். அதுக்கு என்ன பொறுப்பு? அண்ணா வேண்டாண்ணா, வேண்டாண்ணா. அப்படிலாம் இல்லண்ணே. நான் குடும்பமே கஷ்டப்படுதா. நம்ம வேலை இருந்தாவது காப்பாத்தலாம் நினைச்சேன்னு. அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிட்டு வேண்டாம். ஐயோ, இது குடும்பப்படுத பாட்டை பார்க்க முடியலையே. அண்ணா பாரு, உன்னால கிசார் அழுதான். வேண்டாண்டா. ஏய் கிசா, ஒண்ணு இல்லடா. நான் இனிமே இதெல்லாம் தொட மாட்டேன். எல்லாம் என்னால தானே, எல்லாம் என்னால தானே. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாரிண்ணா, சாரிண்ணா, சாரிண்ணா. நீ ரொம்ப நல்லவன்டா. ஏன்னா நீ அன்னைக்கு ரொம்ப புள்ளல. நீ நினைச்சிருந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஏன் இத்தனை உசுரை காப்பாத்தணும்னு போயிருக்கலாம். நம்ம ஏன் சோத்த போடணும்னு போயிருக்கலாம். ஆனா அப்படி செய்யலையே. அண்ணா படுத்துறண்ணா, என்ன மன்னிச்சிருண்ணா, என்ன மன்னிச்சிருண்ணா. அதெல்லாம் ஓடலடா. நான் இனி சத்தியமா குடிக்க மாட்டேன். அம்மா சத்தியமா நான் இனி குடிக்க மாட்டேம்மா. வேண்டாயா. பாரு, உசுரோட இருந்தா நம்ம எப்படி வேணாலும் பொழைச்சுக்கலாம். வாழதுக்கு வழியா இல்ல இந்த பூமியில. இத்தனை பேர் இருக்கீங்க, சிங்க குட்டி மாதிரி. அம்மா இன்னும் மனசு தளராம இருக்கேன்னா என்கிட்ட சிங்க மாதிரி என் பிள்ளைங்க இருக்காங்க. இந்த குடும்பத்தை நல்ல வழி நடத்தி கொண்டு போயிடுவானுங்கிற நம்பிக்கையில தாண்டா. வேண்டாயா, இது நம்ம குடும்பத்தையே அழிச்சிடும். இந்த கெட்ட பழக்கம் குடும்பத்தையே அழிச்சிடையா. இப்ப நம்ம கிட்ட நல்ல சாப்பாடு இல்லட்டாலும் நிம்மதி இருக்கியா? நம்மளாம் ஒன்னா இருக்கிறவங்க சந்தோஷம் இருக்கு. சின்ன சின்ன சேட்டை, சின்ன சின்ன குறும்பு, குழந்தைங்க, அண்ணன் தம்பி அக்கா அண்ணி எல்லா உறவும் நம்ம கூட இருக்கு. இதுக்கு மேல ஒண்ணு வேண்டாயா. இருந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா பட்டினியா கிடப்போம். ஆனா இந்த கெட்ட பழக்கம் மட்டும் வேண்டாயா. இருக்க நிம்மதியும் கெடுத்துருயா. இந்த மது அந்த நேரம் மறக்கடிக்க மாதிரி தெரியும், ஆனா அதுக்கு மேல வேதனையை கொண்டு வரும். இந்த மதுனால வாழ்ந்தவங்க யாருமே இல்லை. இந்த மதுனால அழிஞ்சவங்க தாண்டா இருக்காங்க. இந்த மது நமக்கு வேண்டாம். டே, இந்த மதுனால பல உசுறு மட்டும் இல்லடா, பல குடும்பமே சீரழியுண்டா. குடிக்கிறவனையும் சாகடிச்சு, உன்னை நம்பி இருக்கவங்களையும் சாகடிச்சு, வாழ்நாள் முழுதும் நரக வாழ்க்கையை கொடுத்துருண்டா. இந்த மது நீ யாருங்கத உனக்கு மறக்கடிக்கும். உன்கிட்ட இருக்க நல்ல குணத்தெல்லாம் சாகடிக்கும். கெட்ட குணத்தை மட்டும் தாண்டா இது வெளியில கொண்டுட்டு வரும். அப்பேற்பட்ட இந்த மது வேண்டாயா. இந்த மதுனா வாழ்ந்த ஒரு குடும்பத்தை நீ சொல்லு பாப்போம், இல்ல ஒரு மனுஷனை காட்டு. வேண்டாயா. இதனால ஏராளமான உயிர்கள் போனதான் மிச்சம். நீ பாட்டுக்கு குடிச்சிருவ, ஆனா அந்த நரக வாழ்க்கைய ஓ பொண்டாட்டி தான் வாழணும். 4 பேர் முன்னாடி அவத்தால குனிஞ்சு நிக்கணும். எகத்தாலம் பண்ணதுக்குன்னு 4 பேர் நிப்பா. உன் புருஷன் குடிப்பானாமேன்னு அவ கூனி குறுகி நிக்கணுயா. நீ குடிச்சிட்டு போயிருவ. அத்தனைக்கும் பதில் அவ சொல்லணும். உன்னை நம்பி வந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவ சொல்லலையா. உனக்கு பிறந்த புள்ள அவன் மத்தவங்க முன்னாடி கூனி குறுகி நிக்கணும். நாளைக்கு அவனும் அதே மாதிரி கையில எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லி. இங்க பாரு, பெத்த புள்ளைக்கு அப்பதான் ரோல் மாடலு. உன்னை பார்த்துதான் புள்ள வளரும். நீ என்ன பண்ணுதே அதை பார்த்துதான் புள்ள பண்ணும். வேண்டாயா, அதுக்காக தவறு இருந்து பத்த. இல்லம்மா, அம்மா இனிமேல் இதை தொட மாட்டேம்மா. சத்தியமா தொட மாட்டேம்மா. அம்மா நான் இனிமேல் இதை தொட மாட்டேம்மா. நீ படிச்ச படிப்பை வச்சு 4 இடத்துக்கு போய் வேலையை தேடு. இருக்க வேலை போனா என்ன, இல்லாத வேலையை தேடிக்க. எதுவுமே செய்யாம சும்மா இருக்கதை விட கிடைச்ச வேலையை சந்தோஷமா செய்ய. நிச்சயமா உன்னை தேடி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை, நீ ஆசைப்பட்ட வேலை உன்னை தேடி வரும். அது வரைக்கும் பிடிக்கட்டாலும் பிடிச்ச மாதிரி வேலை செஞ்சுக்க. உடல் ஆரோக்கியமா இருந்தா எப்படி வேணாலும் உழைக்கலாம் ஐயா. எப்ப வேணாலும் நீ பிடிச்ச வேலையை தேடிக்கலாம். உடல் ஆரோக்கியம் போயிட்டுனா நீயும் வேதனைப்பட்டு, குடும்பமும் வேதனைப்பட்டு, உன்னை நம்பி வந்தவளும் வேதனைப்பட்டு. ஏய்யா, கொஞ்சமாவது உன் பொண்டாட்டி நினைச்சு பாத்தியா? அவ என்னையா பாவம் பண்ண? அவன் என்ன மது குடிச்சாளா? உன் கூட சேர்ந்து அவ அவமானப்படுறதுக்கு வேண்டாயா. அங்க பாரு,
அண்ணன் கூட பிறந்தவன் உடஞ்சு போய் நிக்க. ஏயா வேண்டாம்டா, கவலைப்படாம இருடா, நான் இருக்கேன்டா. நீ என் புள்ளடா. புள்ள வேலைக்கு போய் அப்ப சாப்பிடணும் இன்னைக்கு ஆசைப்பட மாட்டேன். அப்படிதான்டா, நீ கிடைக்கும் போது வேலைக்கு போ. அண்ணன் நான் இருக்கேன்டா, நான் உன்னை காப்பாத்துவேன்டா. இங்க பாரு, நான் காப்பாத்துறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குண்ணா. அண்ணே அண்ணே, என்கிட்ட ஒரு 30 பவுன் நகை இருக்குது. அது போக ஒரு 5 லட்சம் ரூபாயும் இருக்குது. என்னடா? அண்ணே, அதை வச்சு ஏதாவது கடை போடலாமா? வீட்டு சாப்பாடும் கழிஞ்சிரும், வேலையும் இருக்க மாதிரி இருக்கும். உன்கிட்ட ஏதாவது அவ்வளவு நகை பணம்? இல்லம்மா, என் பொண்டாட்டி தான். என் அப்பா என்னை எப்படி நடத்துறான்னு அவ பாத்துக்கிட்டு இருக்கால. அதனால என்னைக்கே நம்ம புருஷனுக்கு உதவுமேனு அவதான் சேர்த்து வச்சிருந்திருக்கா. அவதான் இதை கொண்டு கொடுங்கன்னு சொன்னா. ஏதாவது தச்சமயத்துக்கு வேலை பார்க்கலாம். அக்கா மாரும் மில்லுக்கு வேலைக்கு போறாங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபாய்க்குன்னு. பாவம், இந்த வயசுல போய் எதுக்கு அப்படி வேலை பார்க்கணும்? பிசினஸ் அவங்க பார்க்கட்டும், நம்ம வேலையை தேடுவோம். வேலை கிடைக்கும்னு. டேனியலே, தனக்கு கிடைச்சத வச்சுக்கிட்டு பொழைச்சிட்டு போலான்னு பார்க்காம ஃப்ரெண்டு குடும்பத்துக்கு உதவும் நினைச்ச பாரு. மாப்ள, நான் நிறைய நாள் நினைச்சேன் இந்த குடும்பத்துல நம்ம பிறக்கலையேன்னு. அன்னைக்கு அம்மாவுக்கு புள்ளியாவும் பிறக்கலையேன்னு. ஆனா பாட்டின்னு கூப்பிடுவேன். நட்புடா. நீங்க யாருமே நான் அடுத்தவனா பார்த்ததே இல்லையா? சொல்ல போனா அங்க சாப்பிட்டதை விட நான் இந்த வீட்டுல தாண்டா உரிமையோட நிறைய நாள் சாப்பிட்டேன். எனக்கு பசிக்கலையான்னு கூட எனக்கு தெரியாது. செம்படி அக்காவுக்கு தெரியும். வந்து நின்னாலே கூட பிறந்த மாதிரி மண்ணில கொட்டி சாப்பாடு கொடுப்பா. அப்படி சந்தோஷமா வாழ்ந்த குடும்பம் தான் இன்னைக்கு நீங்க கண்ணீரும் கம்மனியுமா நிக்கும் போது என் வாய்க்குள்ள நல்ல சோறு போக மாட்டேங்குது. சின்னதா ஏதாவது ஹோட்டல் மாதிரி வச்சு கொடுக்கலாம். அவங்க வீட்டுல உங்க பொம்பளைங்க எல்லாம் பாத்துருவாங்க. நம்ம கொஞ்சம் வெளியில ஃப்ரீயா வேலை தேட போலாம். இப்போ வீட்டுல சாப்பாடு இல்லாதனால நம்ம இங்கே சுத்தி சுத்தி வர வேண்டி இருக்கு. வீட்டுல இருக்க பொம்பளைங்க எல்லாம் அந்த பிசினஸ பாத்துக்கிட்டா நம்ம சீக்கிரம் ஏதாவது வேலை தேடிடலாம். அடுத்த எப்படி 10-25 லட்சம் ரூபாய் சேர்ந்துருன்னு நான் புரட்டிடுவேனே. அதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு. உன் அப்பனுக்கு தெரிஞ்சா உன்னையும் உன் பொண்ணு சேர்த்து வெளியில அனுப்பிடுவான்டா. என் பொண்டாட்டிக்கும் தெரியும் பாட்டி, என்னைக்குனாலும் வீட்டை விட்டு வெளியில போயிருவானே. அவ எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கா. நீங்க எனக்கு கொடுத்த பொக்கிஷம் என் பொண்டாட்டி. அவ கூழு கஞ்சினாலும் என் கூட தனியா வந்து குடிக்கேன்னு சொல்லிட்டா. அது உங்க கூட குடிச்சிட்டு போறேன்னு. காசு பணத்தை நான் வச்சு என்ன செய்ய போறேன் பாட்டி? உங்க குடும்பத்துல வாழணும் ஆசைப்பட்டுட்டேன். அதுக்கான கிஷோர் படுற பாட்டி என்னால பார்க்க முடியல. இந்த விக்ரம் பையன் 2 சிங்க குட்டின்னு சொல்லிட்டு அலைஞ்சான். அந்த பையனுக்கு ஒரு விளையாட்டு சாமான் கூட வாங்கி கொடுக்க முடியல. மாமா மாமான்னு வரானுங்க, ஒன்னும் வாங்கி கொடுக்க முடியல. கஷ்டமா இருக்கு பாட்டி. உன் புள்ள என் புள்ள மாறிடா. அது நம்ம காலையே சுத்தி சுத்தி வருதுடா. ஒன்னும் வாங்கி கொடுக்க முடியல. விக்ரம் செழிப்பா வளர்ந்தவன். அவன் படுற பாட்டி என்னால பார்க்க முடியல. நட்புனா இது நட்பியா? அப்பல என் நண்பன் நீ. கழுத்தை கட்டிட்டு கிடக்கிறது நட்புலடா. அவன் முடியாத நிக்க போதே தோல் கொடுக்கறான் பாரு, அவன் தாண்டா தோழனே. இதுதாண்டா உண்மையான நட்பு. இன்பத்துல மட்டும் ஒன்னா இருந்துட்டு கஷ்டோட விட்டுட்டு ஓடுறது தான் நட்பு இல்ல. இன்பம் துன்பம் எல்லாத்துலயும் அதை நிக்காம பாரு, அவன் தான் நட்பு. இவன் இன்பத்திலயும் இருந்தா துன்பம்ப்பா உங்களுக்கு தோளும் கொடுக்கறான். கடவுள் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசுடா இந்த நட்பு. கேசா அழாதடா. காலப்படாதடா. நமங்க ஒரு கை இல்ல, இங்க பல கை இருக்குது. சேர்ந்து உழைச்சா சீக்கிரம் முன்னேறலாம்டா. பண்றேன்ன காலையிலே கடை பார்க்க போயிடலான்னு பேச்சுக்குதான் அண்ணான்னு சொன்ன நினைச்சேன். என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க? என்ன நீங்க என்ன அப்படின்னு என்ன பாத்தீங்க? விக்க என்ன எப்படியோ அப்படித்தானே என்னையும் பாத்தீங்க. தப்பு பண்ணும்போது உரிமையோட செவுட்ல அடிச்சீங்களேன்னு. அந்த உரிமைக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு. பொழைச்சலானே, நாம எல்லாம் ஒன்னா இருக்கோம்லானே, பொழைச்சுக்கலானே. நான் பணத்தை ஏற்கனவே எடுத்துட்டு வந்து கிஷோர் ரூம்ல வச்சுட்டேன். காலையிலே நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். எப்பண்டா எடுத்து வந்த? எங்க அப்பனை பத்தி தான் எனக்கு தெரியுமே. அதான் யுவராணி நேரத்தை கொண்டு வச்சுட்டு போயிட்டா. சொல்லவே இல்லடா. திடீர்னு தேவைப்பட்டு அங்கிருந்து எடுத்துட்டு வர முடியாது. அதனாலதான் நேத்து வீட்டுக்கு வந்தால அப்பவுமே இவன் படுக்கிற கட்டில் கீழே வச்சுட்டு போயிட்டா. நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷன். பாட்டி, நீங்க எனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கை எனக்கு ஸ்டார்டிங்ல அவளை பிடிக்கல.
ஆனா அவ குணம் தங்கம். நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சா சரியா தான் இருக்கும் பாட்டி. வைக்க என்ன கவலை விடுங்க அண்ணே. இனிமே ஏதோ வேலை தரலாம். அதான் சாப்பாட்டுக்கு வழி கிடைச்சிட்டல. கவலைப்படாதீங்க அண்ணே. நம்ம பஜார்ல ஒரு கடை வாடிக்கு வந்துருக்கலாம். அதை வேணா பாப்போமா? அந்த கடை விலைக்கு எடுத்தாலே 20 லட்சம் ரூபாய் தான். இப்ப விலைக்கு எடுத்தோம்னா அப்புறம் பிசினஸ் பண்ண முடியாதுல்ல. ஒன்னு பண்ணலையா, தற்சமயத்துக்கு அதை வாடகைக்கு எடுப்போம். பொண்ணு தர வேற ஏதோ கபடி கிளாஸ் ஆரம்பிக்கணும். நல்லா அதுல ஒரு 20 லட்ச ரூபா போட்டுட்டு மிச்சம் 5 லட்ச ரூபாய்க்கு நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஐடியாண்ணே. அதே அங்க முள்ளு வெளியா இருக்கு, அவ்வளவுதானே. நான் வேலை பார்க்கேன். நிச்சயமா நான் வேலை பார்த்துருவேன். அதான் நாங்களாம் இருக்கோம். அந்த முள்ளெல்லாம் வெட்டி போடணும். அதெல்லாம் பாத்துக்கலாத்தா. அதை நாங்க கிளீன் பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ணே நாங்களாம் இருக்கோம்ல அண்ணே, பாத்துக்கலாம். நீங்க கிளாஸ் பண்ணதுக்கு என்னென்ன ப்ராசஸ் உண்டோ அதெல்லாம் பாருங்கண்ணே. இல்ல பொண்ணுத்தரண்ணே, கிளாஸ் ஆரம்பிக்கான வேலையை பார்க்கட்டும். நான் எங்கெங்க அப்ரூவல் வாங்கணுமோ நான் வாங்கிட்டு வரேன். புரியுதாடா? இவ்வளவுதான். இந்த பாரு, நான் ஒரு பிசினஸ், இந்த வீட்டுல பொண்ணுங்க ஒரு பிசினஸ். முன்னாடி இல்லண்டா, இனிமேல் குடிக்காது. சரிண்ணா. சரிம்மா, நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல கேட்டிருக்கேன், போயிட்டு வரேன். வெடிச்சதுக்கு அப்புறம் போயா? இல்லம்மா, மதுரைக்கு போகணும். மதுரைக்கா? இங்க எப்படியா போவ தினமோ? முன் பொண்ணும் கேட்டிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். குடும்பத்தை விட்டுலாம் போக வேண்டாம். ஜெயராஜ் போனதே எனக்கு இன்னும் மனசுக்கு சரியில்லை. நீயும் போக வேண்டாம். இரு, எவ்வளவு நல்ல வீட்டுக்குள்ள இருக்க முடியும். பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணும் போக வேண்டாம். நாங்க ஜெயராஜியே வர சொல்லிட்டயா, எங்களால இருக்க முடியல. அவன் மட்டும் தனியா போய் அது எதுக்கு? நான் இப்பதான் போனை போட்டோம், வாரேன்னு சொல்லியிருக்கான். ஜெயராஜ் திரும்பி வராளா? ஆமா, வர சொல்லிட்டோம். முடியல, வீட்டுல ஒரு ஆள் இல்லைன்னா நல்லா இல்ல. பரவாயில்ல, நாம எங்கேயாவது பொழைச்சிக்கலாம். சரி, நான் அந்த தோட்டத்துக்காட்ட பென்ஷன் வாங்கிட்டு வரேன். வச்சுக்கலாம்டா, சந்தோஷமா இரு. எனக்கு நம்பிக்கை வந்துட்டுடா. இங்க பாரு, எப்படி ஒரு ட்ரெயினிங்க்கு நான் 2000 வாங்குவேன். 10 பிள்ளைங்க சேர்ந்தா போதும்டா. செழிப்பா இரும் வீடு. கவலைப்படாம இரு. இந்த கிஷோர் உழைக்கிறான், போதும்டா. நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட்ல இருக்கதான் நினை. இரு, நீங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அம்மா கூட இரு. காசு போன இல்ல, நீனும் எதுக்கு பரமா இருக்க வேலை தேடி போன்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், அம்மா கூட இருக்க ஆசைப்பட்டல, அம்மா கூட இருன்னு சொன்னீங்க பாருங்கண்ணா. நான் உண்மையில அம்மா கூட இருக்கதானே ஆசைப்பட்டேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அம்மா கூட இருக்கணும், அம்மா கூட இருக்கணும். ஆனா முடியல. நான் அம்மா கூட இருக்கேன். நீங்க சொல்ற சின்ன சின்ன வேலையை செய்யறேன். அம்மா கூட இருக்கேன். அம்மா கூட இருடா, நீ அம்மா கூட இரு. ஏண்டா அவ்வளவு ஆசையாடப்பட்ட? ஆமாம்மா. என்ன ரோட்ல இருந்து நீங்க கார்ல கூட்டிட்டு போகும்போது மட்டும் உங்க மடியில நான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் உங்க மடியில இருக்கவும் இல்லை, உங்க பக்கத்துல வரவும் இல்லை. ஆனா அந்த வாசனை இல்ல, அம்மாவோட முந்தான வாசனை, அதுன்னு என்ன விட்டு போகலம்மா. நீங்க என்ன அணைச்சு அரவணைச்சு கூட்டு போனது மறக்கவே இல்லம்மா. ஹாஸ்டலு காலேஜ்ல இருக்கும் போது கூட நான் அனாதைங்கிற என்ன எனக்கு வரவே இல்லை. அந்த அளவுக்கு அம்மா என்கிட்ட நடந்துகிட்டாங்க. வாரத்தை ஒரு நாள் வந்து பார்க்க வருவாங்க. எனக்கு அனாதங்க ஃபீல்லாம் வரவே இல்லை. ஆனா என்ன, அம்மா கூட இருக்க முடியுங்கிற வார்த்தை எனக்கு இருக்கும். ஆனா அந்த பாக்கியத்தை கடவுள் எனக்கு இப்ப கொடுத்துட்டாரு. நான் அம்மா கூட இருக்கேன்னு. வாயா நீ, அம்மா கூட இருங்க வா. எத்தனை வயசானாலும் பாசம் போகலையா? அம்மா இல்லம்மா நீங்க. இவ்வளவு பாசத்துக்கு எங்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுன்னு பொறுப்பு இருக்குல்ல. நான் கூட சண்டியர்னு நினைச்சிட்டேன். எனக்கு தெரியும், அவன் வெளியில தான் முரடனா இருப்பான், உள்ளுக்குள்ள பாசக்காரன். அம்மா, நீ அம்மா கூட இரு. சரிங்கம்மா. ஆமாத்தா, நீங்க அம்மா கூட கொஞ்ச நாள் இருங்க. அம்மா, நான் தோட்டத்துக்கிட்ட காலையில பேசிட்டு வரேன். அவர் 6 மணிக்கு தோட்டத்துக்கு வருவாரு. அந்த இடத்த நான் கேட்டு பார்த்துட்டு வரேன். என் பேரை சொல்லு, கண்டிப்பா தருவாரு. சரிங்கம்மா, நான் வரேன். சரி வா, வேண்டாம் செல்லும் வா. சின்ன பிள்ளைதான் என்ன. சரிங்கம்மா, நான் கூட்டு போயிட்டு வரேன். சரியா? சரி வா, கொஞ்ச நேரம் தூங்கும். முடியா, அம்மா கிட்ட தானே இருக்குன்னு நினைச்சேன். வா. சரிங்கம்மா. டே வாங்கடா, இந்த போய் கடையை பார்த்துட்டு வந்துருவோம். இந்த வாரமா கடையை ஓபன் பண்ணிடலாம். டேய் மாப்ள, என்னடா? டேய் மாப்ள, வாதுண்டா. வேற எப்படி என்ன ஓட்டதான் போறீங்க? வாங்கடா. அது நாங்க ஓட்டதான் செய்வோம். இருந்தாலும் நீ இப்ப பண்ண பாருடா. சத்தியமாடா. போடா. வாதுண்டா, வாங்க. எனக்கு அதெல்லாம் நான் வலிக்கிறடா. உன் புள்ள இல்ல, அப்பா அப்பான்னு என் காலை கட்டுவான். அவன் காலை கட்டுனா லாட்டிச்சாமா கேட்கான்னு அர்த்தம். எனக்கு கொஞ்ச நாளா வாங்கி கொடுக்க முடியலையா, மனசெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டுடா. போடா மாப்பிள, நான் அழுதுவேன். புள்ளையில செழிப்பா வளர்க்கணும்டா. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கஷ்டம் தெரியும், அதுக்காக கஷ்டத்திலே வளர்க்க கூடாது. இப்ப அனுபவிக்காம எப்பண்டா அனுபவிக்கிறது? இந்த வயசுல விளையாடாம எந்த வயசுல விளையாட போறேன்? இந்த பாரு, உங்க பிள்ளைக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறோம். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்குறோம்.
சரிடா. சரி இரு, உன் கட்டில கீழே தான் எடுத்து வச்சுட்டு வந்தேன், நான் எடுத்துட்டு வரேன். டேய், அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள இருக்குடா. பொண்ணா? டேய், எல்லாம் மட்டும் போயிடலாம். அந்த புள்ள அங்க வந்து படுத்துக்கடா. நைட்ல எவ்வளவு படுத்துக்கடா? நைட் இல்லாமா? கத்தாதீங்கடா. நைட் இல்லாமா? டேய் டேய் கிசாரு, டேய் நான் வேற நீங்க நினைச்சு கால் கையெல்லாம் பட்டு தூக்கிட்டேன்டா. டேய், அந்த பிள்ளை என் மேல காலு கையெல்லாம் போட்டுருந்தது. இந்த கலப்பை தான் எப்ப பார்த்தாலும் என் மேல காலை போட்டு தூங்குவா. நீ நினைச்சுக்கிட்டோம்னா நினைப்படா நினைப்ப. ஒரு பொம்பளை பிள்ளை காலை தூக்கி போடுறதும் நான் காலை தூக்கி போடுறதும் ஒன்னாடா உனக்கு? சக்தி எனக்கு தூக்கத்தை தெரியலடா. அது உண்மைதான். நீ கால் தூக்கி போட்டா எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கும். என்னடா ஒண்ணுமே தெரியல நினைச்சேன். டேய் கேட்டியா? என்னடா எத்தனை நாள் உங்ககிட்ட நான் படிச்சு சொன்னேன், என் மேல ஏறி படுக்காத, என் மேல ஏறி படுக்காதன்னு. அப்ப என்னடா நடந்தது? அந்த புள்ளைங்க மேல ஏறி படுத்ததுக்குடா நீ தான் நினைச்சிட்டேன்டா. நினைப்பீரு சுகமா இருந்துக்கோ. பத்துன கொல்ல எத்தனை நாள் சொல்லிருக்கேன், என் மேல ஏறி படுக்காத படுக்காதன்னு. எனக்கு என்னமோ உனக்கு கட்டி பிடிச்சதுக்கு தூக்கம் வருது. எனக்கு நான் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு பாரு நீ தான் நினைச்சு அந்த பிள்ளை எனக்கு என்ன சொல்லுனே தெரியலடா. அந்த பிள்ளை வீட்டு சொல்லி கொடுத்துட்டுனா சொல்லு நினைச்சதா அப்ப சொல்லியிருப்பாள. அந்த பிள்ளை அப்படிலாம் இல்லடா. அந்த பிள்ளை யாருன்னு உனக்கு தெரியுமா? ஆமா தர்மா, அவர் பொண்ணா. ஓ பேச்சத்துல நடந்திருக்கு. ஏமா மாட்டு போயிடலாம். நீங்க விக்கிறேன்னு உள்ள கூட்டல சத்தம் கொடுத்தீங்களா? அப்பதான் தெரியும். அப்பதான் அந்த பொண்ணு சொல்லிச்சு, டேய் அவ அப்ப மர்மமான முறையில தான் கொல்ல போட்டிருக்கான். அவர் நியாயமான அரசியல்வாதியாண்டா, நல்ல அரசியல்வாதி தான். எப்படி சொல்ற? ஆமாடா மாப்பிள்ள, அவரு கவர்மெண்ட் இன்ஜினியரா இருந்திருக்காரு. நல்ல நேர்மையான ஆளு. சரி மக்களுக்கு ஏதாவது செய்வோம் அப்படி நினைச்சுதான் அரசியலுக்கு வந்திருக்காரு. நல்லது செய்துக்கலாம் அரசியலுக்கு வர முடியுமாடா? பாரு, இந்த புள்ள ஒண்ணுதான் அவருக்கு. ஒரே ஒரு பொம்பளை புள்ளதான், அம்மா கிடையாது. அம்மா இல்லையா? ஆஹா, அவர் ஒய்ஃப் முன்னாலே இறந்து போச்சான். இந்த புள்ளையதான் வச்சு வளர்த்திருக்காரு. திடீர்னு பார்த்தா மர்மான முறையில இறந்து கிடந்திருக்காரு. அதான் அந்த புள்ள இங்க ஓடி இருந்திருக்கு. டேய், அவ இங்க ஓடினா வரல. அவ அப்ப சாகுறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு போன சொல்லி அனுப்பிட்டு செத்துருக்காருடா. என்னடா சொல்ற? ஆமாடா, அந்த புள்ள இப்ப சொல்லிச்சது என்கிட்ட. இன்னொன்னு, அப்படிலாம் அரசியல்வாதி எல்லாம் மர்மமான முறையில இருக்கணும்னா பின்னாடி பெரிய காரணம் இருக்கணும். டேய் மாப்பிள்ள, எங்க இடிச்ச மாதிரி இல்ல? என்னடா சொல்ற? மர்மமான முறையில கொல்லப்பட்டிருக்காரு. அதே நேரத்துல தான் புள்ளைய அன்னக்கிளி அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லியிருக்காரு. இது ஏதோ கடைசியில இருக்க மாதிரி தெரியல. என்னடா சொல்ற? அவர் சாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குடா. அப்ப எதுக்குடா அந்த பொண்ணு இங்க அவர் அனுப்பி வைக்கணும்? அது பாதுகாப்பா இருக்குன்னு சொல்லி தான் அனுப்பி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, நிறைய வாட்டி முன்னுக்குட்டியே சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு, இந்த வீட்டுக்கு நீ போயிருன்னு. அந்த பிள்ளை தான் வராம இருந்திருக்கு. இது யார் சொன்னா? இப்பதான் அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லிச்சு. என்னடா மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்க? டேய், நமக்கு இந்த பிரச்சனைக்கும் அவன் பொண்ணுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குமோ? ஒருவேளை அவன் கிட்ட முக்கியமான ஆதாரம் எது இருந்திருக்குமோ? அவன் இருக்கிற நம்ம வீட்டுக்கு அனுப்பிக்கணும் அந்த பிள்ளைய. ஒருவேளை நம்ம அம்மா ரொம்ப நல்லவங்க, எப்படி பாதுகாப்பா இருக்கும் புள்ள அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இந்த வீட்டு பசங்களை பத்தி நல்லா தெரியும், அதனால நம்பிக்கையோட அனுப்பியிருக்கலாம். சரிடா, நீங்க போங்க, நான் வரேன். கடையை பார்க்கணும் நீங்கல்ல, போங்க நான் வரேன். சரிடா. இல்லைய, ஏதோ பெரிய காரணம் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. இல்ல, முக்கியமான காரணம் இருக்குது. ஒரு வாட்டி கூட அவர் என் ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வாக்குவாதம் நடந்துச்ச. இல்ல, என்னமோ இருக்குது. இல்ல, சும்மா ஒண்ணு சாகடிச்சுக்க. அந்த கேஸ கையில எடுத்துருக்கு யாரு? ஐயோ, அந்த சிவன் தானே எடுத்திருக்கான். அவன் ஒரு வில்லங்க பிடிச்சவன். அவன்கிட்ட இருந்து வாங்கக்குள்ள போதும் ஆயிரும். இல்ல, அவனை கையில பிடிச்சாதான் இந்த கேஸ்ல இருக்க மர்மம் தெரியும். நான் இப்பவுமே போறேன். எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் பயந்துட்டேன், சாரி. பரவாயில்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேளுங்க மாமா. உங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பேசினாரா? கடைசியா ஏதாவது வார்த்தை விட்டாரா? ஆமா மாமா, ஃபைல் ஏதோ சொன்னாரே. ஃபைலா? என்ன ஃபைலு? அவரால எதுவும் சொல்ல முடியல. ஏன்னா அவர் தொண்டையிலே குத்தி இருந்தானுங்க. எங்க அப்பா வாய் பேசக்கூடாதுன்னு அதுக்கு முன்னாடி எங்க அப்பா நாக்க வெட்டிட்டானுங்க. நீ என்ன சொல்ற? எங்க அப்பா சாகிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பா நாக்க வெட்டிட்டானுங்க. எங்க அப்பாவால பேச முடியாது. எங்க அப்பா எல்லாமே என்கிட்ட எழுத்து மூலமா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்பா அடிக்கடி ஃபைல்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, சாகிறதுக்கு முன்னாடி கூட ஃபைலு அன்னக்கிளியம்மான்னு மட்டும் தான் சொன்னாரு, வேற எதுவும் சொல்லல. நீ எப்படியாவது அங்க போயிருன்னு சொன்னாரு. ஒருவேளை காணாம போன அந்த ஃபைலுக்கும் இதுக்கும் சம்பந்தமா இருக்குமா? உங்க அப்பா இன்ஜினியர் வேலை பார்த்தாரா? ஆமா, நெய்வேலியில. நெய்வேலியா? எங்க இடிக்குத? அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போய்கிட்டு இருந்தேன். வேற? அவதான் எனக்கு தெரியும். சரி, உங்க அப்பா எதுக்காக கொல்லப்பட்டாருன்னு உனக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்திருக்கும்ல, இல்ல சந்தேகம் இருந்திருக்கும். ஏதாவது யோசித்தியா? நீ பெரிய பிள்ளை தானே, இதெல்லாம் யோசிக்க மாட்டியா? இல்ல, எங்க அப்பா நெய்வேலியில தான் இன்ஜினியரா இருந்தாரு. அப்புறம் தான் வந்து எலெக்ஷன்ல நின்னு தேர்தல ஜெயிச்சாரு. அது எப்படி இன்ஜினியரா இருந்தாரு டைரக்டா வந்து எம்எல்ஏல நின்னு ஜெயிக்க முடியும்? அதுக்கு முன்னாடி உங்க அப்பா அரசியல இருந்தாரா? இல்ல, எங்க அப்பாவை ஜெயிக்க வைக்கிறேன்னு கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா எங்க அப்பா அதுக்கு முன்னாடி மக்களுக்கு ரொம்ப நல்லது செய்வாரு. ஓ, விஷயம் அங்க இருக்குதோ. என்ன நல்ல செய்வாரு? அன்னைக்கு மரக்கட்டளைக்கு ஃபுல்லா பவுண்டேஷன் அவர் தான் கொடுப்பாரு. ஐயோ, எங்கயோ இடிக்குது. என்ன சொல்ற?
ஆமா, அது மட்டும் இல்ல, அப்பாவும் நிறைய ஆசிரமெல்லாம் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, நிறைய பசங்களுக்கு விளையாட்டு சம்பந்தமான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கற ஒரு குடம் வச்சிருந்தாரு. நாட்டு சாமான் வாங்கி கொடுக்குற திங்ஸா? ஆமா, நல்ல திறமை இருக்கும். ஆனா அவங்களால அதுல பயிற்சி எடுக்க முடியாது. அந்த மாதிரி பசங்களை தேர்ந்தெடுத்து அப்பா தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது மூலமா தான் அப்பா அரசியலுக்கு வந்தாரு. அப்பா அரசியலுக்கு வராமலே இருந்திருக்கலாம். அரசியலுக்கு போனா இன்னும் நிறைய செய்யலாம்னு ஆசையில தான் அப்பா வந்தாரு. ஆனா அப்பா உசிரே போயிடுச்சு. நீ பெரிய பிள்ளை தானே, இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா? போலீஸ் அங்கன்னு எதுவுமே நீ பண்ணலையா? இல்ல, அப்பா நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நமக்கு தேடி போற நியாயம் நீதி எதுவும் கிடைக்காதுன்னு அப்பா சொல்லிட்டாரு. அதனால அப்படியே விட்டுட்ட. படிச்ச வதானே நீ? யார் சொன்னா? தேடி போனேன். என்ன அவமானப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. சரி 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 சரி. நான் சத்தியமா சொல்றேன், நான் நிறைய இடத்துக்கு நீதி கெட்டு போனேன். அங்கெல்லாம் என்ன பார்த்த பார்வை 1000 முறை கற்பழிக்கிறதுக்கு சமம். செத்து போய் வந்தேன். அதே இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த வீட்டுல எல்லாரும் குழந்தையா தான் பாக்குறீங்க. இப்ப புரியுது எங்க அப்பா ஏன் இந்த வீட்டுக்கு என்ன அனுப்பி வச்சாருன்னு. நீ என்ன படிச்சிருக்க? நான் டிகிரி முடிச்சிட்டேன். அப்புறம் அப்புறம் இப்ப சைக்காலஜி படிச்சிட்டு இருக்கேன். ஓ சரி 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 சரி, நீ போய் தூங்கு. இது பிரச்சனை இல்லையே? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. தப்பான எதுவும் நினைக்க மாட்டாங்க. சரி, நான் வேலைக்குனே வரல, சாரி. பரவாயில்ல விடு, நீ சின்ன பொண்ணு தானே, போ. சரி. பொண்ணுதானே? எப்படி நான் உன்னை காப்பாற்ற போறேன்? எப்படி நான் உன்னை மீட்டு கொண்டுட்டு வர போறேன்? என்னங்க என்னங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? விக்கி நைட்டெல்லாம் ரொம்ப குடிச்சிருந்தான். ஐயோ, அவனது நிலைமையில என்னால பார்க்க முடியாது. அவனுக்கு ஒண்ணு சத்தியமா என்னால தாங்க முடியாது. இப்படி குடிச்சு குடிச்சவனுக்கு ஏதாவது ஆயுமோ எனக்கு பயமா இருக்கு. என் கண்ணுல எத்தனை நாள் வைக்க முடியும்? அவன் அந்த நிலைமையில பார்த்த உடனே நான் செத்து போயிட்டேன். சரிங்க, அவர் குடிக்காம பாத்துக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க. முடியலடி, அவன் அந்த நிலைமையில பார்த்துட்டு நான் ஏற்கனவே அவன் அந்த போதையில இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். ஆனந்தி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மாறணும். புள்ள வந்ததுக்கு அப்புறம் அறவே விட்டுட்டு நல்லா இருந்தான். இப்ப மறுபடியும் கையில எடுத்திருக்கான். பயமா இருக்குது எனக்கு. என் விக்கி எனக்கு அவசர பக்கம் கொடுத்தவன் அவ்வளவு பாசக்காரு. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் அவன்கிட்ட அதை காட்டிக்க மாட்டேன். சொல்ல போனா என் உசிரே அவன் தான் நினைப்பேன். எனக்கு ஒண்ணு அவனால தாங்கிக்க முடியாது. அது எனக்கு நல்லா தெரியும். என்னை எவனாலும் உடச்சா கூட நான் கூட மன்னிச்சுவேன், அவன் மன்னிக்க மாட்டான். பாவி எவ்வளவு உசிரா இருப்பான் என் மேல. அது மட்டும் இல்ல, அவனை பார்க்கும் போதுதான் எனக்கு எங்க அம்மாவை பார்த்த மாதிரி தோணும். எங்க அம்மா என்கிட்ட எவ்வளவு பாசமா இருப்பாங்களோ அதே பாசத்தை அவன் காட்டுவான். அம்மாவே கூட இந்த மாதிரி தோணும். அவனை நேற்று அந்த நிலைமையில பார்த்த உடனே செத்தா போயிட்டேன். அவனை அந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல. என் மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வர அந்த புள்ள ஆனந்தி, அவளுக்கு நான் என்ன சொல்லுவேன்? அந்த புள்ள மனசு எவ்வளவு வேதனைப்படும். நம்ம புருஷன் மட்டும் இப்படி குடிக்காருன்னு அந்த புள்ள மனசு எவ்வளவு வேதனைப்படும். அவ புரிஞ்சுக்கவா, ஆனந்தி நிச்சயம் மாத்துவா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீட்டையே மறந்து போச்சு. அவ உலகமே இதுதான். இவன் இப்படி குடிச்சிட்டு வந்தா அந்த புள்ள மனசு, அவ குடும்பத்துக்காரங்க அவளை கேவலமா தானே பார்ப்பாங்க. நீ வேணும்னு போன நல்ல அனுபவம் தானே சொல்லுவாங்க. அந்த புள்ள எங்கெல்லாம் பதில் சொல்லும். அவனுக்கு இப்போ கமிஷனர் ஆகணும். அவன் அதுல பைத்தியமா இருந்தான், எனக்கு தெரியும். அவன் அந்த வேலைக்கு ரொம்ப ஆசைப்பட்டான் தான். நான் தான் கஷ்டப்பட்டு அந்த வேலையை அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன். இங்க பாரு, 2-3 கேஸ் உசுறு போற நிலைமைதான். அது பிடிச்ச கமிஷன் ஆகலான்னு தெரிஞ்சேன். நான் அவனுக்கு அதை செஞ்சு கொடுத்து அவன் செஞ்ச மாதிரி அதை அவனுக்கு செஞ்சு கொடுத்தேன். கமிஷனர் ஆனா எவ்வளவு சந்தோஷப்பட்டான் தெரியுமா? அவ்வளவு சந்தோஷமா அந்த வேலையை பார்த்தான். முடக்கிட்டானுங்கள, எனக்கே தாங்க முடியல. அவன் ஆசைப்பட்டதுல இருந்தான். அவன் எப்படி தாங்கிக்குவான் சொல்லு? அந்த போஸ்டிங் அவன் கை வர வரைக்கும் அவன் மனுஷனா இருக்க மாட்டான், எனக்கு தெரியும். எனக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல. அவன் என் புள்ள, அவன் அப்படி எனக்கு பார்க்க முடியல. அவன் இந்த நிலைமையில காத்துல இருந்து சேர்த்து போயிருக்கு. என்னால முடியலடி. அழாதீங்க, நீங்க அழுத எனக்கு கஷ்டமா இருக்கு. சாரிடி, உங்ககிட்ட சொல்லணும் போல இருந்தது, அதான் சொல்லிட்டேன். பரவாயில்ல, எமர்ந்து கண்டிப்பா விக்கிக்கு அந்த வேலை கிடைச்சிடும். கிடைக்கணும், கிடைச்சாதான் அவன் மனுஷனா இருப்பான். சரி, கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு வெளியில அனுப்பாம இருங்க. சரியா? அவருக்கு தேவையான காசு எல்லாம் அவர் கையில செழிப்பா இருக்கட்டும், புரியுதா? என் ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு போறேன். அதுல கொஞ்சம் பணம் இருக்குது, அதை
எல்லாம் ஒரு பாக்கெட்டுக்குள்ள வச்சிருங்க. அது உன் செலவுக்கு. எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரிங்க, நான் இப்ப டூட்டிக்கு போனா 2 நாள் கழிச்சு தான் வர முடியும். மாடா உழைக்காதடி. உழைச்சாதான் முடியும். அதான் 1/2 நாள் உங்க கூட இருந்து ஜாலியா இருந்தேனே, போதும். அந்த சந்தோஷம் எனக்கு போதும். 2 நாள் கழிச்சு வருவேன். 1/2 நாள் லீவுல வருவேன். அந்த 1/2 நாள் சந்தோஷம் எனக்கு போதும். எப்படின்னா அந்த 2 நாள் முடியும்னு இருக்கும். உங்க எல்லாரும் கூட இருக்கதா அந்த ஒரு 1/2 நாள் தான் என் வாழ்க்கை. கஷ்டமா இருக்காடி. சந்தோஷமா இருக்குங்க. என் குடும்பத்துக்காக நான் ஓடுறேன். பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எத்தனை குட்டி பிள்ளைங்க இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது வாங்கி எடுத்து கொடுக்கணும்ல. என் கஷ்டத்தை பார்த்தா முடியுமா? சரி, சாப்பிட்டியா? அழகரணி இப்பதான் சாப்பாடு வச்சு கொடுத்தா. சாப்பிட்டுட்டேன். நீங்க சாப்பிட போங்க. மதியானத்துக்கு? அழகரணி டிஃபன்ல கொஞ்சம் வச்சு வச்சிருக்கா. நான் சாப்பிட்டுக்கிறேங்க, பயப்படாதீங்க. சரி, நைட்டுக்கு சாப்பாடு கொண்டுட்டு வரட்டா? வேண்டாம், இன்னைக்கு முக்கியமான ஆபரேஷன். அதெல்லாம் சாப்பிட விட மாட்டானுங்க. நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு வேணா கொண்டுட்டு வாங்க. சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுடி. அதான் 2 நாள் முடிஞ்சு வருவேன். அப்ப பாத்துக்கலாம். சரி, வழக்கமா கொடுப்பீங்களே, கொடுத்து அனுப்புங்க. ஐயோ அழாதீங்க. சரி, நீங்க காலையில போறீங்களா? அது என்னாச்சு? இடத்த கொடுத்துட்டாங்க. ஆனா என்ன கூட 2 லட்சம் ரூபாய் கேட்காரு. சரி, பாத்துக்கலாம். சரியா? ஆனா நான் ஆரம்பிச்சிருவேன். இன்னும் 1 வாரத்துக்குள்ள ஆரம்பிச்சிருவேன். 2 லட்சம் ரூபாய் நான் முன்பணமா கேட்டு பாக்குறேன். சரியா? வேண்டாம், அதுக்கும் சேர்த்து வேலை வாங்குவானுங்க. ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் வாங்கினதுக்குதான் கூட 1 நாள் ஷிஃப்ட் போட்டிருக்கானுங்க. பரவாயில்ல, நான் வேலை பார்த்துருவேன். இந்த வயசுல பார்க்காம எப்போ பார்க்க. சரி, 2 நாள்ல 2 லட்சம் ரூபாய் கொண்டுட்டு வரேன். வழக்கமா கொடுக்கத கொடுங்களேன். சொல்லும் அழகு போல பார்க்க நினைச்சு இப்படி அரசி வச்சுட்டல. நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நான் உண்மையில சந்தோஷமா இருக்கேன். எதுவுமே இல்லாதவளுக்கு எல்லாம் கிடைக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. அதுல நீங்க எனக்கு கிடைச்சது என் உசுரு, என் உலகம். சொல்லும் இது போதும். 2 நாள் நான் வேலை செய்யறதுக்கு. சரி, நான் வரேன். சரி, பார்த்து போ. மாமா, என் புருஷனை பிள்ளையா பாக்கீங்க. என் புருஷனை கண்டிப்பா நீங்க மாத்திடுவீங்க. அவருக்கு தேவை கமிஷனர் போஸ்டிங், அவ்வளவுதானே? நான் பாக்குறேன். விக்கி, விக்கி என்ன பண்ண? விக்கி, விக்கி.